இன்டர்ஸ்டெல்லர் ஒரு வழியா 12 வருஷ தவத்துக்கு அப்புறமா இந்த படம் அபிஷியல் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆயிருக்கு. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு டிஸ்கவரி தமிழ்ல தமிழ் டப்பிங்கோட வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தீங்களோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வர ஆகஸ்ட் 30ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு 7 மணிக்கும் 31ஆம் தேதி அன்னைக்கு மதியானம் 2 மணிக்கும் அகைன் வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஸோ பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பார்த்துருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னங்கிறத நான் வந்து சிம்பிளா சொல்லிடுறேன். கதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் தாங்க நடக்குது. ஒரு பக்கம் வந்து உணவு பற்றாக்குறை, இன்னொரு பக்கம் தூசி புயல். சிம்பிளா சொல்லணும்னா மனிதர்கள் வாழவே முடியாத நிலை வந்து பூமிக்கு வந்து ஏற்படுது. அதை சரி செய்யறதுக்கு ஹீரோ கூப்பர் மற்றும் அவரோட டீம் வந்து வேற ஒரு கேலக்சிக்கு வந்து போய் போறாங்க. அங்க வந்து மனிதர்கள் வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி போய் டெஸ்ட் பண்றாங்க. இதுதாங்க வந்து சிம்பிள் கதை. இப்படி வந்து சயின்டிஃபிக்கா ஆரம்பிச்சு கடைசியில வந்து ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான பாச போராட்டமா அந்த படத்தை போய் முடிச்சிருக்காங்க. படத்துல வர நிறைய டீடைலிங் வந்து பாத்தீங்கன்னா என்னமோ போய் நம்மள வந்து ஒரு பிசிக்ஸ் புக்குள்ள போய் உட்கார வச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் வார்ம் ஹோல்னுவாங்க, இன்னொரு பக்கம் பிளாக் ஹோல்னுவாங்க, நடுவில் கிராவிட்டி, டைம் டெலிஷன், இது மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து நம்மள போட்டு குழப்புன்னு குழப்பி எடுத்துரும். ஸோ இந்த படத்தை முதல் தடவை பார்க்கும்போது கண்டிப்பா புரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமா வந்து டவுட்டாக தாங்க இருக்கும். அதையும் தாண்டி ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் அண்ட் வந்து எமோஷனல் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் மண்டையில வந்து கண்டிப்பா ஓடிக்கிட்டே இருக்கும். அண்டு வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த படம் வந்து ஐமேக்ஸ் தியேட்டர்ல பார்த்துருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வந்து எனக்குள்ள இருந்தது. யாரெல்லாம் வந்து இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்துருந்தீங்களோ அவங்களும் வந்து சோ லக்கின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஹான்ஸ் சிம்மரோடைய மியூசிக் இன்னொரு பக்கம் எந்த விதமான இசையுமே இல்லாம சில காட்சிகள் வந்து ஓடிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஃபீல்னு வந்து வெறும் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாதுங்க. சில காட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து கற்பனை கூட எட்ட முடியாத அளவுக்கு ரொம்ப டாப் நாச்சிங்கா வந்து டீட்டெயிலிங் கொடுத்துருப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், வேற ஒரு கேலக்சிக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அங்க ஒரு சில மணி நேரங்கள் அப்படிங்கிறது நம்ம பூமியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷம் தாண்டிடும். அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து டக்குன்னு பார்க்கும்போது நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து நம்மள வந்து வியப்பில் ஆழ்த்தக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த படத்துல வந்து நிறைய இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை வந்து தயவுசெய்து வந்து பார்த்துருங்க. அதையும் தாண்டி எனக்கு வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து இன்னும் சில வருஷங்களுக்கு அப்புறமா ரீரிலீஸ் வந்து செய்யலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் நீங்கள் தேட்டரில் கூட போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஆக மொத்தத்தில் இந்த படம் சினிமா வெறியர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பாக ஒன்ஸ் இன் லைஃப் இந்த படத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது மஸ்ட்டு.